வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரா போயிட்டு சிவனடிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா ஒரே பண்றாங்க. இந்த வீட்டுல இருக்க இருக்க எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போயிட்டு இருக்கு. யாருமே என்ன மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேத்து பாத்தீங்களா, அந்த அபிராமியோட சிலைய சுத்தம் பண்றதுக்கு என்ன அந்த டிரைவர் பையன் அனுப்பிட்டான். வேற வழியே இல்லாம அந்த இடத்த நான் சுத்தம் பண்ணியிருக்கேன். அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் அந்த வீட்டுல நான் கஷ்டத்தை அனுபவிக்க போறேன் அப்படின்னு தெரியல. நீங்க எப்பதான் என் அக்காவை காலி பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உன் அக்காவை காலி பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா நீ உன் அக்கா மேல ரொம்ப அதிகப்படியான பாசத்துல இருப்ப. அவளை பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பியே தவிர்த்து அவளுக்கு எதுவும் ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு நீ என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னை எப்போ அந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அந்த குடும்பம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது, என் அக்காக்காரியை எப்படியாவது நீங்க காலி பண்ணுங்க. நான் தான் அந்த வீட்டுல நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சந்திரா, இந்த விஷயத்த நீ எப்ப சொல்லுவ அப்படின்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, உன் அக்காக்காரிய காலி பண்றதுக்கு என்கிட்ட பக்காவான பிளான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இதுக்கு மேலேயும் என்னால அந்த வீட்டுல இருந்துகிட்டு அவமானப்பட முடியாது. நீதான் எனக்கு ஒரு சரியான திட்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, நாளைக்கு காலையில ஒரு சூப்பரான பிளானோட நான் உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு பயங்கரமான கோவத்துல வராங்க. எப்படியாவது அக்கா கரிய 0 ஆக்கணும், அவளை காலி பண்ணணும் அப்படின்னு நம்ம பல வகையில யோசிச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வில்லிக்கு பயங்கர கோவமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் பேசிக்கிறாங்க. மயில சொல்றாரு, சகல, அந்த சின்னத்தை கண்டிப்பா எதுவும் பிளான் பண்ணாம இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள அவமானப்படுத்தணும்ல, சோ அதுக்காக ஆப்போசிட்டா அவங்க எதுவும் பிளான் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அவங்க பிளான் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா அத்தைய இந்த ஆபத்து எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துவேன். மயில சொல்றாரு, சகல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அதிகமாவே பிளான் பண்றாங்க. இதனால நம்ம குடும்பம் பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, இன்னைக்கு சின்ன அத்தை அந்த இடத்துல வேலை பார்த்ததை பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. அவங்க அந்த இடத்துல வேலை பாக்குறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா கை கால் வலி தாங்க முடியாம அங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மயிலை நேரா அவங்க அத்தைய பார்த்து கிண்டல் பண்றாங்க. என்ன சின்ன மாமியாரே, ஒரு நாளைக்கே இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்னும் 10 நாள் தொடர்ந்து அந்த இடத்துல போயிட்டு கிளீன் பண்ணி விளக்கு போடணும், மறந்துட்டீங்களா அப்படின்னு. இது கேட்டதும் சந்திரா முறைக்கிறாங்க. இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, இந்த டிரைவர் பைய கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த டிரைவர் பைய இந்த வீட்டை விட்டு போகும் பொழுது உங்களுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சகல சீக்கிரம் என்ன உண்மையோ அதை நிரூபிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். சகல இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம இருக்க மாட்டாரு. இதை கேட்டதும் வில்லி கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி போனதும் மயிலு ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா மாப்பிள்ள, என்னதான் அவங்க அடிபட்டாலும் அவங்க கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரியல. அவங்க என்னைக்குமே திருந்தவே மாட்டாங்க போல. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, என்னாச்சு சகல. ஹீரோ சொல்றாரு, பாட்டிய பார்த்து ரொம்ப நாளா ஆயிட்டு, நான் போய் பாட்டிய பார்த்துட்டு வரேன். அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டை விட்டு வெளியில போறத வில்லி கவனிக்கிறாங்க. இவன் வீட்டை விட்டு வெளியில போறான், சோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அப்போ வில்லன் போன் அட்டன் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, என்னங்க, நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அவரு கேக்குறாரு, என்னம்மா வாய்ப்பு? அவங்க சொல்றாங்க, என்னங்க, அந்த டிரைவர் பையன் வீட்டை விட்டு வெளியில போறான். சோ கண்டிப்பா இது நமக்கு தோதான வாய்ப்பு. அக்கா காரிய காலி பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். உன் அக்கா காரிய மட்டும் எப்படியாவது வெளியில வரவை. இது கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நைஸா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, 2 பேரும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது வில்லி நினைக்கிறாங்க, அக்காவை எப்படியாவது யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா, பக்கத்துல ஒரு சூப்பரான இடம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த இடத்துல செங்கல் சூளை போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம செங்கல் சூளைய அந்த டிரைவர் பைக்கிட்ட நம்ம ஏலத்துக்கு கொடுத்துட்டோம். சோ புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், என்ன சொல்ற? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் சந்திரா, நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஒரு செங்கல் சூளை ஆரம்பிச்சா நல்லது அப்படின்னு. அதே மாதிரி நீயும் சொல்லிட்ட, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த செங்கல் சூளை இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு பில்லிய அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரே காடா இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி இது, செங்கல் சூளை இந்த இடத்துல அமைக்கலாம்னு சொன்னேன், நமக்கு கிரவுண்டு தானே தேவை, ஆனா இங்க ரொம்ப பச்சை பசேர்னு தென்னை மரம் மாமரம் எல்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்னால கண்டிப்பா செங்கல் சூளை வைக்க முடியாது. இந்த தென்னை மரம் மாமரம் எல்லாமே வளர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்கும், இத போய் டக்குன்னு நம்மளால எதுவும் பண்ண முடியுமா? இங்க பாருடி, இந்த இடத்த யாரடி உனக்கு சஜஸ்ட் பண்ணது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, நான் தான்க்கா பண்ணேன், இந்த இடம் சூப்பரா தான் இருக்கு, இதுல என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த இடத்தையெல்லாம் காலி பண்ணிட்டு அப்படி பண்றது ரொம்ப தப்புடி, வேற ஏதாவது இடம் இருந்தா சொல்லு, உடனே பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே நேரா பின்னாடி வந்துட்டு அக்கா முன்னாடி நிற்கும் பொழுது பின்னாடி அந்த வில்லி கையில கட்டி எடுக்கிறாங்க. கையில கட்டி எடுத்துட்டு அவங்க அக்காவை அடிக்கிறதுக்காக ஓங்குறாங்க. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு திரும்பி, ஏய் சந்திரா அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, என் புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆகணும், ஆனா உன்னை காலி பண்ணிட்டு நம்பர் 1 ஆக்குறது மட்டும்தான் என்னால முடியும். எப்படி எப்படியோ எந்தெந்த வகையிலயோ உன்னை தோற்கடிக்கணும்னு நான் பல வகையில முயற்சி பண்ணேன், ஆனா எந்த வகையிலையும் உன்னை தோற்கடிக்கவே முடியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு களத்துல இறங்கிட்டேன். இங்க பாருக்கா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் புருஷன் நம்பர் 1 ஆகவே முடியாது. அதுக்காக தான் உன்னை காலி பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருக்கா, நான் பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இங்க பாருக்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட தலையில கட்டையால அடிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி மயங்கி கீழே விழுங்குறாங்க. அப்ப ஈஸ்வரி மயங்கி விழுகிறத பார்த்துட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா வந்துட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம காலி ஆகிடுவா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வில்லன் வராரு. வில்லன் வந்துட்டு வில்லிய பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க, நீங்க சொன்ன மாதிரியே அக்கா காரிய காலி பண்ணிட்டேன், இனிமே இவளால எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, எனக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்க தான் முக்கியம், வேற யாருமே எனக்கு தேவையே இல்லை. நீங்க நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இத்தனை நாளும் ஏன் அக்காகாரி பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தேன். இனிமே ஏன் அக்காகாரி பின்னாடி சுத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிய வில்லன் சொல்றாரு, சரியான முடிவு எடுத்திருக்கேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அக்காக்காரிய தேட ஆரம்பிச்சிருவாங்க, இவளை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரோகிணி எல்லாருமே என்னது அம்மா வந்துட்டு காணுமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சந்திராவும் காணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மாவை ரொம்ப நேரமா காணும், அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் மயிலே நேரா ஹீரோ கிட்ட ஓடி போய், சகல, ரொம்ப நேரமா வந்துட்டு அத்தைய காணும், எங்க போனாங்கன்னு தெரியல, இந்த சின்னத்தைய நம்பி எல்லாம் அத்தைய அனுப்ப முடியாது, ஒருவேளை அவங்களால எதுவும் அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் செட் பண்ண, அது இன்னும் அப்பயே தானே இருக்கு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா சகல, அப்படியேதான் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க, அத்தை எங்க போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரா சிசிடிவி ஃபுட்டேஜ போய் செக் பண்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்துட்டு கரெக்டா ஈஸ்வரி சந்திரா கூட வெளியில போயிருக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. சந்திரா கூட தான் அவங்க வெளியில போயிருக்காங்க.
எதுக்காக இவங்க சந்திரா கூட வெளியில போயிருக்காங்க? ஒருவேளை சந்திராவால ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு அப்ப அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு ஈஸ்வரியோட இல்லாம தனியா வராங்க. அப்போ ரோகிணி ரேவதி எல்லாருமே அவங்க பக்கத்துல போயிட்டு சித்தி அம்மா எங்க அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க. என்னடி உங்க அம்மாவை என்கிட்ட கேக்குற? நான் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரேன், ஏண்டி என்கிட்ட கேக்குறீங்க? இது கேட்ட ஒரு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா உங்க கூட தான் வந்திருக்காங்க, நல்லாவே தெரியும், மரியாதையா சொல்லுங்க அம்மா எங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா எங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அம்மாவும் வெளியில போயிருக்கீங்க, அம்மா உங்க கூட தான் வந்திருக்காங்க, அது இந்த வீட்டுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, சொல்லுங்க சித்தி அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நானும் அக்காவும் வெளியில போனது உண்மைதான், ஆனா நான் கோயிலுக்கு போயிட்டேன், அக்கா ஏதோ வேற விஷயமா எங்கேயோ போகணும் அப்படின்னு சொன்னான், பட் அவ எங்க போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஏன் என்கிட்ட கேக்குறீங்க, போன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப மோசம், மரியாதையா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ செம டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க, நான் அத்தையை தேடுறதுக்காக போறேன், ஒருவேளை உங்களால அத்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேனே, ஏற்கனவே என் மேல உனக்கு நிறையவே கோவம், அதான் அக்காக்காரி காணும் அப்படின்னத்தோட என் மேல பழி போடலாம் அப்படின்னு பாக்குறேன், அக்காக்காரி எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது, தேவையில்லாம என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே அத்தை எங்கதான் போனாங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா வேற காணும் அப்படின்னு சொல்றீங்க, நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது எல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதி ரோகிணி எல்லாருமே அழுகுறாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து ஆகிருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப பயத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அத்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன், சோ யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி ரேவதி எல்லாருமே ரொம்ப கவலையோட இருக்காங்க. வில்லிக்கு வந்துட்டு பயம் அதிகரிச்சிருச்சு, ஆகா இந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிருவானே, சோ எதுக்கும் அவரை நம்ம எச்சரிக்கணும் அப்படின்னு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க உள்ள எல்லாருக்கும் நம்ம தான் அக்காவை ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு, ஸோ கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சந்திரா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் வில்லி கேக்குறாங்க, சரி அக்கா காரிய இப்ப எங்க வச்சிருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, உன் அக்கா காரிய பக்கத்துல உள்ள குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்கேன், ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அக்கா காரி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, அவளை காலியாக்கிட்டு நம்ம நம்பர் 1 ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே சந்தோஷமா பேசுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அடுத்ததா நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த சூப்பரான பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 15 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதுல என்னென்ன டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராபெரி டிசைன்ல மினி கிளிப்ஸ் இருக்கு, பட்டர்ஃபிளை டிசைன்ல இருக்குது, ஹார்ட் டிசைன்ல இருக்கு, மிக்கி மவுஸ் டிசைன்ல இருக்கு, அப்புறம் கியூட்டான லிட்டில் ஃப்ளவர் டிசைன்ல இருக்கு. ஸோ ஹார்ட் டிசைன்ல நார்மல் டிசைன்லயும் இருக்கு, அடுத்ததா சூப்பர் கியூட் டிரான்ஸ்பரண்ட் டிசைன்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதுல எது எடுத்தாலுமே ஜஸ்ட் 15 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 15 ரூபாய்க்கு நீங்க நிறையவே சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஹோல்சேல்ல வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட அவைலபிளா கிடைக்குது. வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி இதை பை பண்றது அப்படின்னு நான் சர்ச் பண்றேன்.